மாசி ரெசிபி. இதான் வந்து மாசி. இது வந்து மாசி மீனை வந்து காய வச்சு விற்பாங்க. அதை நம்ம வாங்கி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெலாம் நீங்கள் வந்து மாசி மீன்னு கேட்டால் தெரியும். நீங்கள் வந்து ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கிரேவி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய், அரை முடி தேங்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட மாசியை போட்டு நம்ம வந்து அரைக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. தேங்காயோடு சேர்த்து மாசியையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் வந்து லைட்டாக சூடாகிடுச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வந்து வதக்கி மட்டும் விட்டுருங்க. வெங்காயம் வந்து வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரெட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், திறந்து பார்ப்போம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச தேங்காவும் மாசி விழுதும் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி கலக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுருக்கேன். பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து மாசி ஆனம். இது வந்து ஆப்பம் இடியாப்பத்துக்கு எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும். இது வந்து மாசி வந்து சென்னை மண்ணடியில் வந்து கிடைக்கும். சென்னையில் இருக்கிறவங்க மண்ணடியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திருநெல்வேலி இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து திருநெல்வேலி ரெசிபி. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது லைட்டாக கொதிச்சோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாசியான வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.